morning, dear aspirants. Today's news. First news. Industrial output slows to 4.9% in new data series. Index of Industrial Production. IIP, Index of Industrial Production அப்படிங்கிறது ஒரு ரீடிங், ஒரு டேப்லர் காலம் மாதிரி. எப்படி அதுக்கான நம்ம இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ரேஞ்சு ஏறுது இறங்குது அப்படின்னு பார்க்கறது. குவார்டர்லி டைம் ரிலீஸ் பண்ணாங்க, அதாவது வருஷத்துக்கு 4 டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதோட டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷத்தோட டேட்டாவோட சிறப்பு என்னன்னா 2022 to 23 இந்த இயரை பேஸ் இயரா வச்சு கொடுக்குற டேட்டா. ஓகேவா? இதுல ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, அதாவது ப்ரொடக்ஷனோட குவான்டிட்டி வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது டேட்டா நம்பர்ஸ்ல தெரியுது. என்னன்னு பார்க்கலாம். ரைட். செக்டாரல் பர்ஃபார்மன்ஸ், என்னென்ன செக்டர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு. ஃபர்ஸ்ட் மைனிங் அண்ட் குவாரிங், ஒட்டுமொத்தமா டோட்டலா மைனிங் அண்ட் குவாரிங்ல இருந்து வர அவுட்புட்ல 5.1% டிக்ளைன் ஆயிருக்கு. தென் மேனுஃபேக்சரிங் செக்டர் மாடஸ்ட் 6.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் நியூ செக்டார்ஸ், ஸோ இப்போ ஆக்சுவலா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்ட்ல நியூ செக்டார்ஸ் ஷுட் பி ஆடட் ஃபார் த எக்ஸாக்ட் நம்பர். ஏன்னா செக்டார்ஸ் படி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அவுட்புட் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்னென்ன புதுசா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா வாட்டர் சப்ளை, sewerage and waste management and gas supply now tracked as separate sector. Gas supply எல்லாமே வந்து புதுசா செப்பரேட் செக்டரா சேர்க்கப்படுது. ரைட். வாட் இஸ் IIP, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்னா என்ன? ஷார்ட் டேர்ம் சேஞ்சஸ். என்னன்னா இது எதுக்குன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் ரிலீஸ் பண்றாங்கன்னா லாங் டேர்மா இருக்கும். குவார்டர்லி அப்படிங்கிறதுனால ஷார்ட் டேர்ம் என்னென்ன சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கு, growth ஆயிருக்கா இல்ல டிக்ளைன் ஆயிருக்கா, டிக்ளைனா ரீசன் என்ன, growth ஆயிருக்கா என்ன ரீசன் பாக்குறது. So it is published by NSO, National Statistical Organization, by Ministry of Finance Ministry கீழ இருக்கு, Statistics Ministry கீழ. ரைட். பேஸ் இயரா வச்சு இருக்கிறது என்னன்னா 2022 to 2023 தான் பேஸ் இயர். கவர்ஸ் மேனுஃபேக்சரிங், மைனிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் யூஸ்டு பை RBI and government for the policy formulation. இப்போ RBI வந்து மணி ஃப்ளோக்காக பிளான் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்து பாலிசி ஃபார்முலேட் பண்றது. ஸோ இந்த டேட்டாவை இன்புட் எடுத்துக்கிட்டு கரெக்டான பாலிசி ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ரைட். ரிவைஸ் சீரிஸ் என்னன்னா எக்ஸ்பேண்டட் ப்ராடக்ட் பாஸ்கெட். ஸோ இதுக்கு முன்னாடி IIP ரிலீஸ் பண்ணக்குள்ள அந்த ப்ராடக்ட் ஒட்டுமொத்த ப்ராடக்டோட கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எதுல இருந்ததுன்னா 839ல இருந்து 1042 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 6 யூஸ் பேஸ்ட் கேட்டகரிஸ், பிரைமரி, கேபிட்டல், கூட்ஸ் பிரிக்கிறது. பிரைமரினா ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் ஒன் ரெடி ஆகுது இல்லையா, அது வந்து பிரைமரி கூட்டு. கேபிட்டல் கூட் அப்படிங்கன்னா ஒரு தையல் மிஷின், ஒரு கேபிட்டல் கூட் அது. அண்ட் இன்டர்மீடியேட்டரி கூட், அப்படி இன்டர்மீடியேட் கூட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு, கேனால் இதெல்லாம். அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அண்ட் கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ், இத்தனை கேட்டகரிஸா பிரிச்சு சொல்லுவாங்க. அண்ட் நியூ எமர்ஜிங் செக்டார்ஸ், ரேர் எர்த் எலமெண்ட் அண்ட் பைப்டு நேச்சுரல் கேசஸ். ரேர் எர்த் எலமெண்ட் இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜில தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா ரேர் எர்த் எலமெண்ட் இருக்கு, அதையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த 8 கோர் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் என்னென்னங்கிறது? கோல், crude oil, natural gas, refinery products, fertilizer, steel, cement, electricity. இதுல அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கிறது crude oil, மினிமல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கிறது வந்து fertilizers. செகண்ட் நியூஸ், இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா டிஸ்கஸ் மேரிடைம் செக்யூரிட்டி, அக்ரி டு அட்வான்ஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். ஸோ இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கான செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் கோஆர்டினேஷன் இம்பாக்ட். ஏன் நம்ம ஆஸ்திரேலியாவை மட்டுமே பார்த்துருக்கோம்? ஆஸ்திரேலியா மட்டும்னா ஆஸ்திரேலியா இன்னும் ஒரு சில கண்ட்ரிஸை மட்டுமே நம்ம குறிப்பிட்டு டீல் சைன் பண்றதுக்கு வெயிட் பண்றோம். ஏன்னா நமக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரியல், அதாவது 4th ஸ்டேஜ் ஐடி டெப்ளாய்டு ரெவல்யூஷனுக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா என்ன இருக்குன்னா ரேர் எர்த் எலமெண்ட், கிரிட்டிக்கல் எலமெண்ட், ரேர் எர்த் எலமெண்ட். அந்த ரெண்டுமே ஆஸ்திரேலியாவில் அபண்டன்டா இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம ஆஸ்திரேலியா கூட பேக் சைன் பண்றோம் இப்போ டீல், டிஃபென்ஸ் டீல். ரைட். அப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ரேர் எர்த் எலமெண்ட் ரிசோர்ஸஸ் பத்தி கண்டிப்பா படிக்கணும். அதிகப்படியா சைனாவுக்கு அடுத்த அதிகமா ரேர் எர்த் எலமெண்ட் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் தான். ஒன் ஆஃப் த மேஜர் எக்ஸ்போர்ட்டரும் கூட. அவங்கள்ட்ட இருக்கிற RW ரேர் எர்த் எலமெண்ட்னா நியோடியம், பாராசோடியம். இது ரெண்டுமே எதுக்குன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தினா இட் வில் பி டெப்ளாய்டு இன் விண்ட் டர்பைன், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணலாம். டைஸ்போரியம் அண்ட் டெர்பையம் இங்கேயும் விண்ட் டர்பைனுக்கு யூஸ் பண்ணலாம். ரைட். அடுத்த செமிகண்டக்டர், சிலிகான், சிலிக்கா, லித்தியம் டாமினன்ஸ். லித்தியம் அதிகமா வேர்ல்டுல ப்ரொடக்ஷன் ஆகுது ஆஸ்திரேலியாவில், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் கிரிட்டிக்கல் மினரல் லைக்
நிக்கல், காப்பர் எல்லாமே, கேலியம் எல்லாமே இங்க ஆஸ்திரேலியாவில் அபண்டா இருக்கு. ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா கிரிட்டிக்கல் மினரல் பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம குவாட்ல இருந்து எடுக்க முடியும். குவாட்ல இருந்து நம்மளோட அடுத்தது சப்ளை, எனர்ஜி சப்ளைக்கு ஆஸ்திரேலியாவில் டிபெண்ட் பண்றோம், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்றோம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நியூஸ், சென்டர் கிளியர்ஸ் 5 நியூ ஜட்ஜஸ் ஃபார் சுப்ரீம் கோர்ட், ஸ்ட்ரென்த் ரைசஸ் டு 37. என்னன்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பேக் என்னன்னா வெறும் 34 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. இப்போ அதை 38 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டினன்ஸ் மூலமா. அண்ட் தென் ஜட்ஜஸ், அதாவது சீட்ஸ் 38 சீட்ஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 32 ஜட்ஜஸ் ஆக்சுவல் ஜட்ஜஸ் இருந்தாங்க, 34 இருக்கக்குள்ள இப்போ 5 ஜட்ஜஸ் ஆட் பண்ணி இப்போ ஒட்டுமொத்தமா 37 ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ரைட், இது எந்த ஆர்டிகல் இன்போஸ் பண்றதுக்குன்னா ஆர்டிகல் 124 கிளாஸ் 2. யாரெல்லாம் அந்த ஜட்ஜஸ்? ஜஸ்டிஸ் ஷீல் நாகு, ஜஸ்டிஸ் ஸ்ரீ சந்திரசேகர், ஜஸ்டிஸ் சஞ்சீவ் சுச்சித்தேவா, ஜஸ்டிஸ் அருண் பள்ளி அண்ட் வி மோகனா. அந்த மோகனாங்கிறவங்க யாருன்னா அவங்க ஒரு அட்வொகேட், 10 இயர்ஸ் விமன்ஸ் இதுல ப்ரொனவுன்ஸ் பண்ணவங்க, ஒரு அட்வொகேட். சுப்ரீம் கோர்ட்டோட எலிஜிபிலிட்டியில 10 இயர்ஸ் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணா கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தாலுமே அதிகப்படியா யாருக்கும் கொடுத்தது இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ஷிப். இந்த மோகனான்றவங்களுக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ரைட், ஸோ எப்படி ப்ராசஸ் நடந்துச்சு? May 5, 2026 ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா 34 ஜட்ஜஸ்ல இருந்து 38 ஜட்ஜஸா அந்த சீட்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அதிகப்படியான பெண்டன்சிஸ் இருக்கு, அதை ஸ்டாப் பண்றதுக்கு. அண்ட் கொலிஜியம் ரெக்கமெண்டேஷன், கொலிஜியம் என்ன பண்றாங்கன்னா 32 ஜட்ஜஸ் இருந்தாங்களே அதுல அடிஷனலா 5 ஜட்ஜஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ கொலிஜியம் சிஸ்டம் வந்து ஸ்ட்ரெயிட்டா கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே கொடுக்கல. ஜட்ஜஸோட வேர்டிக்ட்ல எவால்வ் ஆனதுதான் கொலிஜியம் சிஸ்டம். அதுல ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பெஞ்ச், செகண்ட் ஜட்ஜ் பெஞ்ச், தேர்ட் பெஞ்ச். இந்த தேர்ட் ஜட்ஜ் பெஞ்ச்ல தான் கொலிஜியமுக்கு முழு ஷேப்பே கிடைக்குது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் சேர்ந்து கொலிஜியம் ஆக்ட் பண்ணி ஜட்ஜஸை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணதும் கவர்மெண்ட் எக்ஸாமைன் பண்ணி கொலிஜியம் ரீஐட்ரேட் பண்ணி அண்ட் தென் பிரசிடென்ட் வில் அப்பாயிண்ட். கவர்மெண்ட் கொலிஜியம் ரெக்கமெண்ட் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், கவர்மெண்ட் வந்து பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணுவோம், பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார், போத் ஆஃபீஸ் எடுப்பாங்க. Right? Mark question, discuss the role of bilateral maritime security agreement in safeguarding India's national interest. India's national interest na adikapadiya enna mean பண்றோம்? Energy supply, maritime security and polymetallic nodules இதோட sources எல்லாம் வச்சு சொல்லலாம். And how does the proposed India Australia maritime security roadmap enhance India's capability in Indian Ocean region? So ரெண்டு பக்கத்துக்கு 150 words எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா